இது என்னோட கால், இந்த பக்கம் இருக்குது என்னோட கால். என் கால் மேலே நான் கால் போட்டுக்கேன், உன் மேலே போட்டுக்க. வெல்கம் பேக் டு வீடியோ. திஸ் இஸ் சஞ்சய். திஸ் வீடியோ அபவுட் புஷ்பா மூவி பற்றி ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புஷ்பா 1க்கும் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, முக்கியமாக இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு காரணமே ஹைதராபாத்தில் ஒரு தேட்டர்லேருந்து ஒரு உயிர் தேவையில்லாமல் ஒரு படத்துக்காக ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த விஷயம் நடந்திருக்கே கூடாது. அது என்னென்ன இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கிறேன், புஷ்பா 1 பார்க்கும்போது பார்ட் 2 எப்போ தான் வரும்னு ஒரு ஐப் இருந்தது. ஆனால் புஷ்பா 2வோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வந்ததோ அந்த ஐப் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்பயே தெரிஞ்சிச்சு, அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது என்ன தான் படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த சாமின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாலே மற்ற இருக்க எல்லாம் எலுமிச்சம் போட்டு ஒரு பேக்கடு ஒரு மசாலா மூவியாக தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. புஷ்பா 1 எடுத்துக்கலாம். புஷ்பா 1லேருந்து நிறைய லாஜிக் எல்லாம் இருக்கும். அதில் தெரியாமல் ஆடியன்ஸோட மைண்டை ஏமாற்றி கன்வின்ஸ் பண்ணி இது தாண்டா அந்த சீன் அப்படின்னு ஒரு நம்ப வைக்கிறாங்களே, அதுதான் பேசிக்காக அதுதான் புஷ்பா 2வும். இது சிம்பிளாக சொல்லணும்னா, புஷ்பா 1ல் ஒரு புஷ்பா ஒருத்தன் கீழேருந்து மேலே போகிறான். அது எப்படி காட்டுவாங்க படத்தில்? பேசிக்காக புஷ்பா 1ல் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே புஷ்பா கொஞ்சம் அறிவாளியாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கட்டும், அவனுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கட்டும், மற்ற எல்லாருக்குமே ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு முட்டாளாக காட்டிடலாம். பேசிக்காக அதுதான் பண்ணாங்க. புஷ்பா 1ல் அதுதான் பண்ணாங்க. சேம் அதே தான் புஷ்பா 2வும் ஆள் மனசுல ஏதோ பலி இருக்கியா. இதுதான் பேசிக்கான விஷயமே. ஜென்ரல் ஆடியன்ஸாக மூவிஸ் பார்க்கும்போது அவ்வளோவா லாஜிக் எல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. இந்த சீன் இப்படி தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க. 9:30 நைட்டு 9:30க்குன்னு ஒரு ஷோ போட்டிருக்காங்க. அப்போது ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு பையன் அல்லு அர்ஜுன் ஃபேனு, அதனால் ஃபேமிலியோடு அந்த புஷ்பா 2 பார்க்கலான்னு போயிருக்காங்க. அப்படின்னு பார்த்து அல்லு அர்ஜுன் அங்கே அந்த தேட்டருக்கு வர, ஹைதராபாத்தில் இருக்க அந்த தேட்டருக்கு வர கூட்டம் நிறைய வராங்க. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பவுன்சர்ஸ்லேருந்து தள்ளி வர்றாங்க. அதில் நிறைய பேர் கீழே விடுறாங்க. அப்போது இந்த ஃபேமிலியில் இருக்க அவங்க அம்மாவும் கீழே விடுறாங்க, அந்த பையனும் கீழே விழுறாங்க. அந்த பையன் அந்த நேரத்துலேருந்து மயக்கப்பட்டு விழுந்துறான். இதெல்லாம் நியூஸில் சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன். அந்த பையன் இந்த மயக்கப்பட்டு விழுந்துறான். அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கே கூடாதுன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு படம் பார்க்கறதுக்கு, சாதாரணமாக அந்த படத்தில் வர ஒரு ஆக்ட்ரு அவங்க பார்க்கறதுக்காக அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இது ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாதுன்னா, இந்த விஷயத்துக்காக 3 பேர் மேலேருந்து கேஸ் போடுறாங்க. முதல் அந்த தேட்டர் ஓனர்ஸ் மேலேருந்து கேஸ் போடுறாங்க போலீஸு. அதுக்கப்புறம் பவுன்சர்ஸ் மேலேருந்து கேஸ் போடுறாங்க. தென் அல்லு அர்ஜுன் மேலேருந்து கேஸ் போடுறாங்க. இப்போ தான் பார்த்தேன் அல்லு அர்ஜுனை இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருக்காரு. இந்த விஷயம் நடந்திருக்கே கூடாது, ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி சாதாரணமாக ஒரு மூவிக்காக ஏன் இப்படி இந்த விஷயம் நடந்திருக்க கூடாது. இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பால்லாம் ஊற்றக்கூடாது, பேனரில் பால்லாம் ஊற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், ஹீரோவே சொன்னாலும் அது மீறி இப்போ கூட செலிப்ரேஷன் பண்ணி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கேயாச்சும் பரவாயில்ல. தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேட்ரு வாசலே ஒரு ஆடை வெட்டி தேட்ரு வாசலேருந்து தேவார படத்துக்காக, இப்போ தான் தேவார படம் கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. நான் எக்ஸில் பார்க்குறேன். நான் தேட்ரு வாசல்லையே ஒரு ஆடை வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி, எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில. தேட்ரு வாசலே ஒரு ஆடை வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி அந்த படத்துக்காக. யாரா நீங்கள்? ஒரு சாதாரண ஒரு படம் ஓகே என்ஜாயமாக தான் ஒரு படம் பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போய் பார்த்து வரலாம். ஏன் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன் ஃப்யூச்சர் இந்த தேட்ரிக்கல் பிஸ்னஸ் பெரிய அடி வாங்கும். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது மாதிரி செல்ஃபோன்லேருந்து வீடியோ எடுக்கக்கூடாது தேட்டர் உள்ள அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வேட்டையின் படம் முன்னாடி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸே ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூஸ் எடுக்கக்கூடாது, பப்ளிக் ரியாக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள ப்ரொடியூசரே போய் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது, அது வேறு கதை. இந்த விஷயம் இது மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு அது வேறு கதை, அது தனியாக பார்ப்போம். கம் பேக் டு புஷ்பா மூவி. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும், புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயம் நடந்தாலும், இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 67 crores கலெக்ஷன் வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் டேயில். ஒரே நாளில் படம் ரிலீஸ் ஆகி ஒரே நாள் ஹிந்தியிலேருந்து 67 crores, தெலுங்குலேருந்து 100, தமிழ்லேருந்து 8 or 10 crores சொல்லியிருக்காங்க. மலையாளத்துலேருந்து 6.
மொத்தமாக வந்து ஒரு 2 நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2வோட 2 நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 500+ crores வந்து கலெக்ஷன். இந்த மூவிக்கு 1000 crores வந்தாலே ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா வந்து பேக்கடு மசாலா மூவி தான் இந்த மூவி. அதனால் ஆச்சரியமே கிடையாது. ஒரு 1000 crores வந்தாலே ஆச்சரியமே கிடையாது. எல்லாருமே இந்த மூவி போய் பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் பார்க்கறாம போகிறீங்க, நல்லா இல்லைனாலும் பார்க்கறாம போகிறீங்க. அவங்கவுங்க ஒப்பீனியன் பொறுத்து வந்து புஷ்பா 2 வந்து பார்த்து எப்படி வந்து 1000 எனக்கு வந்துடும் நினைக்கிறேன். 1000 crores வந்து இந்த மூவிக்கு வந்துடும். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து நான் என்னென்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னு புஷ்பா மூவி பற்றி என்னோடய தாட்ஸ் வந்து இந்த ஒரு சேனல் வராது. அதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். அது வந்து நடுவில் சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, சீ ஆனது வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.